தர்மதயாளரும் விடையளிக்க என் சித்தமோ கலங்கி வாடி நான் இருக்கும் போது தலைவா ஐயா
என்
தெருவு இது சத்தம் மட்டும் தானா கேக்குது எங்க பாடுறா நீ பாத்தியாடா நண்டில நான் பாக்குற குறதானே கேக்குது நீ பாத்தியாடா நானும் பாக்குறா ஆனா கண்ணால பாத்தியா அவன் பொட்டில விட கூடாது என்ன கத்தியா போடு உள்ள என்ன கத்தியா அண்ணா ஏய் என்ன சூர்யா அண்ணா ஏய் ஆளை பார்த்தா நான் ஆளே பார்க்கலடா இராஜா நான் சத்தம் மட்டும் கேக்குது மேல நீ பாக்கற உனக்கு கூட மாரங்காட்லையோ கூட மாரங்காட்லையோ கூட எங்கடே குணத்திரோலோ நாத்திரோலோ இது கண்டிப்பா இது குறை சத்தமே பொம்பளை சத்தமா கேக்குது பொம்பளை குறை தானே கேக்குது ஆனா இன்னைக்கு ஆளை பார்த்துட்டேன் முதலியார் தெருவா கவுண்டு தெருவா கோலாடு தெருவா அதானே இங்க வரலாமா அவஜா இங்க வரலாமா பாத்தியாடா அப்படியே போற வழி அப்படியே மாலை முடி போக வேண்டியதானே மாலை முடியா ஆமாடா அங்க இருந்து வந்துவாங்களே நீ பார்த்துதான் சும்மா இருக்க கூடாது இன்னைக்கு பார்த்தா என்ன பண்ணுவ அவங்க போய் கொலாக்குறா பா 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 ஐயோ ஏறி வரக்கறா ஏய் பார்த்தா விட போற கம்மிரு என்ன 1500 போடுங்க பச்சை புத்தலையோ பச்சை புத்தலையோ பச்சை கூட மாரங்காட்லையோ கூட மாரங்காட்லையோ கூட என்னடா இது இது 3 வாட்டி குரல் கேக்குது ஆளை காணோம் போய் அரே சாவே கூட மாரங்காட்லையோ கூட உலகத்துல எம்மா பேரு வணக்க கையால கொடுக்குறாங்க கொத்தால கொடுக்குறா உனக்கு பணத்தை புட்டு உள்ள அஞ்சு கொட்டலாம் 500 ரூபாய் குட்டு வாங்கி அதான் மண்டார் மண்டல வண்டிது மாதிரி கொட்டை நீ எப்படா பார்த்திருப்பியா அது இந்த சைஸ்ல கொட்டி நிக்கிறாங்க நான் பாக்க உனக்கு வணக்கம் எல்லாரும் அப்படியே வாரி புட்டு உள்ள கொட்டா பாரு உனக்கு நாமே ஏ மொகஸ்தானையா என்னடா மொகஸ்தானா ஏடா ஏய் அவன் மூஞ்சே கழுவ மாட்டான் மொகஸ்தானா என்ன ஏடா பூது அது கொட்டி பத்த அம்மாவே கிராபறடா எங்க இருக்கற பச்சா அண்ணா சூப்பரா எம்மா அழகா கிராபறடா கொட்டியா ஏண்டா ஏய் நம்மள கொட்டிட்டு குடும்பம் மொகஸ்தானா தெரியுதா என்ன ஒண்ணு புரியல அண்ணே கொட்டி அண்ணே என்ன மொகஸ்தானா கேசானே என்ன கொட்டி போடு தம்பி கொட்டி சாமி இன்னும் ஓர் கொடுக்கு சாமி அவ்வு என்னடா அவ்வு என்னையா அவ்வுன்னு செப்தியவ அத ஒண்ணுமே புரியல தம்பி இன்னும் ஓர் கொடுக்கு அவ்வு என்ன அவ்வு தம்பி இன்னும் ஓர் கொடுக்கு அவ்வு ஓ நீ மாதிக்கு வாடு கொடுக்க அவ்வு அதுக்கு அவ்வு தம்பி என் உச்சை தாக்கியவா அவ்வு ஐயா அதுக்கு அவ்வு தம்பி என் மருதார் உச்சை தாக்கியவா அவ்வு என் பொய்ட்டா உச்சை தாக்கியவா அரசாமி என் கொக்கு நீ கொறிக்கிறவோ இத்தனை நாளே அவன் கூட பழகிறேன் ஒரு நீ இத்தனை நாளே என் கூட பழகிறியா என்ன பத்தி நீ பெருமையை நீ சொல்லிக்கிறா நான் என்னடா உன் பெருமை சொல்றது பேசுறேன் இது பேசுற ஏண்டா மனோ இத்தனை நாளா என் கூட நீ பழகிற என் பெருமை என்ன சொல்லிக்கிறியா நான் என்னடா பெருமை சொல்றது இப்பதாங்க குறைத்தி வந்தா என்ன பார்த்து எப்படி அப்படி சொல்ற தெரியுமா நீ தலைவர் விட்டு புள்ளியா நீ இந்த ஊருக்கு அருடைய கிராமத்தில் தலைவர் விட்டு புள்ளியா ஆட்டார் விட்டு பேரனா ஆட்டார் பேரனா இல்ல கவுன்சிலர் மாவனா கவுன்சிலர் புள்ளியா தலைவர் விட்டு கூச்சா விட்டு புள்ளியா தலைவர் கூச்சா விட்டு புள்ளியா நீ பெரிய இடத்து புள்ளியா நீ பணக்கார விட்டு புள்ளியா அப்படி எனக்கு பெருமையா சொல்லுது ஒரு நாளாச்சும் சொல்லிருக்காடா டேய் அது உன் பெருமை சொல்லுதாது என்னடா அட டேய் யாரவடே ஏய்டா அவ கைட்ட போய் கேள்வி அப்படியே நீ மாடி கோடு கொடுக்கானே ஆமா சுத்தமா சக்கில் போய் கேக்குறடா அப்படியே சொன்னா பத்தி அவ டேய் அடுத்து கேட்ட பாரு ஆமா
அடிச்சான்னு கேட்டாடா. அப்படியே கேட்டது வந்து போச்சு என்ன பத்தி பெருமையா சொல்ல சந்தோஷமா பார்த்தா என்ன சாமி என்ன குறைச்சு நான் சாராமே குடிக்க மாட்டேன் எப்போ தாண்ட நான் குடிச்சேன் தம்பி தனியா ஒரு கொத்தி வந்துக்கிறாளா இப்ப என்ன செய்ய போறா அப்படின்னு நினைக்கிற தம்பி செய்ய மாட்டோமா வேற எங்க வச்சுக்கடா ஐயா என்கிட்ட வச்சுக்கணும் சாமி மண்ணள்ளி கண்ணுல போட்டு குடுக்க 36 கம்பி சேர்ந்து போன கூட கிடைக்காது. மோசமான ஒருத்தர் அடிக்குது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் ஜெயிச்சு வச்சே கை வைக்க வருது போயிடுமா இது மாத்துக்கு வேற பொருள் கூட இல்ல ஒரே பாட்டுதான் சாமி நக்கிற தம்பியா தம்பி ஒரு பத்தி வந்தால பத்தி உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தொழில் தெரியும் கேட்டு இடம் வர மூஞ்சல சாண்ட ஊத்தன மூஞ்ச அவனி பாரு கொஞ்சம் பக்கமா என்ன தொழில் தெரியும் சொல்லு தம்பி நல்லா சப்புது சொல்றான் சாமி இவனுக்கு என்ன தெரிஞ்சு கேட்டையா சாமி ஐயா கூட முறைங்க சொல்லுவாய் சாமி ஐயா கூடி சொல்லுவான் நாங்க ஐயா போல மாத ஹாஸ்பிட்டலுக்கே போதல இங்கே குடும்ப கட் பண்ணிட்டா கோட்டை என் மகனை அடிவோட போயிட்டு போடுவா அந்த கொள்கைய மரியாதை பேசு மரியாதை போனேப்பா அடியில 3 காணாத குடும்பம் நீசே போயிடுச்சு காணாம போன என்ன பண்றது சைடு போர் வைக்க வர்றான் ஐயா எனக்கு என்ன பையா சைடு போர் வைக்க வரேன் போர் வச்சா ஏற்கனவே நில போர் போட்டா ஏற்கனவே தண்ணி கிடைக்கல அதனால சைடு போர் போட்டா தண்ணி கிடைக்கும் பார்த்தா தண்ணி வரத்துக்குள்ள எனக்கு சொல்ல கிடையாது அது இல்லாத போனாதான் கூட மரம் கட்டுவேன் கூட மரம் கட்டுவேன் குறி சொல்லுவேன் அதாவது குடும்பத்தை ஆட்சி வைப்பேன் தம்பி அந்த வாரத்துக்கு மருந்து வேற வாரத்துக்கு மருந்து தரவரைக்கு மருந்து குளவரைக்கு மருந்து சாமியாரத்துக்கு மருந்து கொடுப்பா ஐயா மஞ்சள் மருந்து ஐயா பத்தி இல்லாத வைத்து பண்ண சாமி மருந்து குடிப்பா ஆனா எல்லாத்துக்கும் கொடுப்பேன் மருந்து கொடுப்பேன் புண்டி வச்சுக்கு மருந்து குடிப்பா புண்டி வவுரு புண்டி வவுரு குறையிற மாதிரி அப்படி சொல்லல ஐயா வாய அவரே வச்சு வைக்கணும் சொல்லு மருந்து குடிப்பா குறையிற மாதிரி 3 உண்ட மருந்து சாமி 3 உண்டா என்னடா உண்டா 4 வேளை போச்சு பேதி போச்சுன்னா சுத்தமா சப்புன்னு கொடுங்க ஐயா யாருக்கு எடுக்கிறது புண்டி வவுருக்கு மருந்து உனதாடா என்ன தானா வந்த தொப்பைய மகன் பிரியாணி பீரி சாப்பிட்டு எல்லாமே தெரியுமாண்டா புண்டி வச்சுக்கு மருந்து வேற வார்த்தைக்கு புண்டி வரும் நான் தப்பா சொன்னேன் ஏன்டா தாக்காருங்களா குடி சொல்லுவேன் தம்பி வருங்காலம் நிகழ்காலம் செல்காலம் உனக்கு போங்காலம் கூட சொல்லுவேன்டா ஐயா உனக்கு போங்காலம் கூட சொல்ல சொல்லுவியா எனக்கு சொல்றியா எனக்கு புரிய பாக்குறியா தம்பி
ஒரு ஆளுக்கு நான் குறி சொன்னா 10 ரூபாய் பரவாயில்லை. ஏம்மா இல்லையம்மா ஏம்மா ஏம்மா தாயை எனக்கு குறி சொல்றாங்க என்னால நல்லா நான் ரெண்டு கூடியம்மா கல்யாணம் ஆகுமா ஒரு 10 ஐயா குறி சொல்றாங்க ஐயா நேரத்தை பாருங்க எப்படி ஜாதகம் எனக்கு கொடுங்க ஐயா ஐயா நல்லா இருப்பாயா வேறு ₹100 எடுத்து பனின்னு உள்ள போட்டுக்கிட்டாங்க. தம்பி 100 ரூபாய் அப்படியா? தம்பி கஷ்டப்பட்டு விரலில் வித்து வாங்கி வந்தேன் பார்த்து கை பார்த்து சொல்றேன் விரல் விரல் போன வருஷம் கொடுத்தவங்களோட 10 ரூபாய் இன்னைக்கு தான் தெரிஞ்சது கேள்வி. விரநெல்லு 10 கிலோ வித்துட்டு வாங்கி வந்துக்கிறப்ப காசு 10 கிலோ வித்துட்டு வந்துக்கிறேன். வேர்நெல்லு வித்து கல்பசாமியா வேர்நெல்லு வித்து வாங்கிட்டாங்க. கல்யாணமே கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறா மாமனே பண்ண போறேன். உனக்கு குறி சொன்ன சாமி. ஆமா குறி சொன்னோம். சரி சூப்பர் ஐயா. ஏடா வாயில வச்சு செப்பற இதுதான் கை சூப்பு சொன்னியா தம்பி. அங்கதான் மணி பஸ் இருக்குது. சரி சூப்பர் சாமி. ஏடா வாயில வச்சு செப்பறவா இதான் கை சப்புன்னா கையை நீட்டுற அர்த்தம். கை நீட்டா என் மகனை கை காணாம போயிடும். தம்பி நல்ல கைட சாமி. 3 வேளை தீனி தின்ற கைடா ஐயா. ஆமா நான் பண்ணி தம்பி ஓ இற சாமி. குரு ரேக தெரியுது சாமி. தெரியுதா? அந்த குரு ரேக சாமி குருமேடு உயர்ந்து போச்சு ஐயா. சனி ரேக சரியா தெரியல ஐயா. ஐயா அந்த பக்கம் திரும்பல தொடச்சுன்னு விட்டுறா சாமி. அந்த பக்கம் திரும்பல எப்பேற்பட்ட கையே ஒரே பௌர்ணமி தவறாம இந்த கை எப்படி அப்படி கை தெரியுமா? ஒரே பௌர்ணமி தவறாத திருநாமலை அன்னதானம் போட்ட கைடா. ஒரே பௌர்ணமி தவறாத அன்னதானம் வாங்கி தின்ன கை. ஏன் கையா? யாரு வயிற்ற பார்த்தா தெரியும் யாரும் வாங்கி தின்னாங்க. கையை நாசமா போயிட்டுறே. மூந்து பாருன்னா வசனம் இன்னொன்று பண்ணலாமா? கத்தி எடுத்து இந்த கையை இதோட வச்சுக்கலாமா? உதவி செய்யற கை இது. பௌர்ணமி அன்னதானம் போடுற கை டீ வாங்கி கொடுக்குற கை. ரேக தெரியல சாமி. தம்பி இப்ப நல்லா தெரியுது ஐயா. தம்பி கையில சாமி உங்க ஊர்ல பக்கத்து விட்டு பரிசை வச்சுருக்குதா ஐயா? உண்மை கதை சொல்ற கொத்திய தம்பி குருமேடு உயர்ந்து போச்சு ஐயா. அது உயர்ந்துதான் இருக்கும். சனிமேடு தாழ்ந்து போச்சு சாமி. தாழ்ந்தா இருக்கும். இது ரெண்டையும் கணக்கு போட்டு பார்த்தா ஐயா என் தம்பி அடங்கப்பான சாமியான
ஆமா நான் தெருல 10 பேர் கட்ட போறதா தம்பி அக்கா என் சாமி உங்க அப்பன் பேரு பூபதியா உங்க அப்பன் பேரு முத்து ஆமா முத்துதா உங்க அப்பா கருப்பு வெட்ட கேரளாக்கு போன பிற்பாடு பிறந்தவங்க ஆமா கேரளாக்கு ஈரோடுக்கு போனாரு அப்புறம் கருப்பு தச்சு பிறந்தேன் பாடுறா அப்ப உங்க அப்பா போன பிற்பாடு வேற ஒருத்தவங்க அம்மா சேர்ந்து நீ பிறந்தியா கருப்பேட்டு போயிட்டாங்க உங்க அப்பா அப்பா கருமாடு போனதுக்கு அப்புறம் ஒரு 20 நாள் சென்ன அப்புறம் நீ கரு வச்சு அப்புறம் 10 மாசம் சென்று போறேன் எங்க அப்பாவுக்கு எப்படின்னா கண்ணு ரெண்டு நொல்லதான் எங்க அம்மாவை வேலை பாட பாத்துக்கிறான் அப்ப உண்மையதான் சொல்றேன் எங்க அப்பா போய் நாளைக்கு காலைல தேடணும் தம்பி பத்து இலையா பத்து இருசாமி வர்றாயா இலசாமி பத்து அத குறும்பேட்டுக்கு சனி வேட்டுக்கு சாமி இதுல கணக்கு போட்டு பார்த்தா கணக்கு போட்டு பார்த்தா தம்பி 2 ஆட்டுக்கு 8 காலு ரெண்டு ஆட்டுக்கு 8 கால் 2 ஆட்டுக்கு 8 கால் சாமி ஆமா 8 2 ஆடியா 2 ஆடு 2 ஆடு 2 ஆடு 2 ஆடு 2 ஆடுமா 2 ஆடும் பத்து 2 ஆடு இப்ப செப்டல் சாமி புரியல 2 ஆடு பத்து அவர் வேலை கட்ட கையா அதனால பையா அடையா உச்ச தாக்கற பையன் உப்பு கைக்கும் பத்து தாங்கியா தம்பி பத்து 2 ஆடு சாமி 2 ஆடு 2 ஆட்டுக்கு 8 கால் ஆமா 8 7 6 5 4 3 ஏறா தலையே போறடா 1 2 3 4 5 6 7 8 போடுறாங்க 8 2 ஆட்டுக்கு 8 கால் தான் 2 ஆட்டுக்கு 8 கால் 8 கால் 8 கால் அவன் 8 கால் உன் பொண்டாட்டிக்கு முட்டி கால் இருக்குதா ஐயா யாருக்கு தெரியாம எப்படி முட்டியா வச்சிரலாம் என்ன பாக்கலையா நீ சரி தெரியாது ஐயா கேட்டு பாரு உன் பொண்டாட்டியா ஏய் விட்டயா விட்டயா ஏய் விட்டயா ஏய் விட்டயா எவ்வளவு எவ்வளவு படாது ஏய் விட்டயா இல்ல போங்க பகல்ல ஏய் விட்டயா நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது எத்தனை ஆகுது எத்தனை வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது. எத்தனை புள்ள இருக்குது 4 புள்ள இருக்குது. 3 வருஷம் 3 வருஷம் அது எப்படிடா 4 புள்ள ஏய் ஒரு புள்ள எங்க மாமா வீட்டுல இருக்கும்போது வாங்கி வந்துட்டான் ஓ அது மீதியா போச்சு எனக்கு மீதியா போச்சு அடடா, கஷ்டம். ஏய் விட்டயா ஏன் மாமா? நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது ஆமா, 4 புள்ள இருக்குது 4 புள்ள இருக்கு. எனக்கு தெரியாம முட்டி கால் வச்சுக்காம எங்கடி வச்சுக்கிறா யார் யாரு? ஓய் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது. ஆமா எத்தனை புள்ள இருக்குது? 4 புள்ள 4 புள்ள. 3 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. ஆமா 4 புள்ள இருக்குது. இது வரைக்கும் என் முட்டி காலை பார்க்க தெரியாத பட்ட மாதிரி கட்டி பையா. ஐயோ 4 பேர் கேட்டாடா கேள்வி கேள்வி நல்ல நேரம் நீ 60 காலுக்கு வெளிய இருந்து கேட்கவே நீ தப்பிச்ச உள்ள போய்தா சோமா தொடபாடு எடுத்து ஒரு வாங்கிருப்பான் ஏன்னா அப்ப ஒன்ன பேசல ஓ பெரிய பிள்ளைவ அந்த உலைக்கு போட்டு அரிசி ஊற வச்சு அரிசி எடுத்து தின்னுது அதனால அங்குள்ள பேசுறான் ஆமா பத்தே தம்பி பத்தே இல்ல சாமி ஓ என்னடா ஏன் என்ன என்னடி பத்தே பாத்து வைங்க சொல்லு இல்ல தம்பி நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஒரு சொந்த ஊரு ஜப்பை தாங்கல ஆனா சொந்தக்காரங்க. எங்க அப்பன் பேர் முத்திர
சாமி பிறந்த சொத்துக்காங்க நல்ல பையன் நல்ல ராசி தான் சாமி தம்பி இலக்கியா சாமி இப்படி வர கொத்தி என்ன கொத்தியா தம்பி தம்பி என்ன கொத்தியா எல்லாம் புதுக்கிட்டா எல்லாம் குத்தா வரையா அண்ணே என்ன புடிச்சடா ஐயா ஐயா அதுக்கு தம்பி தம்பி வந்து சாமி தம்பி உனக்கு மஞ்சா காமல கண்ணுல புளிச்சுக்கிச்சுரா ஐயா நான் 3 நாள் செத்து விடுவாங்க இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம போயிட்டு எப்படியோ பத்து சொன்னா எனக்கு பத்து இடமுறை 3 லட்சம் பத்து ஏமா பத்து என்ன வயிற்று சொல்லி பத்து ஐயா சாமி ஒரு ஆளுக்கு நான் வைத்தியம் பண்ண ஐயா ஒரு ஆளுக்கு வைத்தியம் பண்ணா 10 ரூபாய் சாமி இப்படி யாருக்கு கொஞ்சம் மாசி மீதி எடுத்து வந்துருங்க எப்பா இந்த மாதிரி 2 ரவுண்ட் போலாம் ஐயா மஞ்சா கமலா செத்து ஐயா சத்தியமா தலைவா தலைவா கொடுங்க 3 செத்துருண்ணா ஐயா கொடுங்க ஐயா தம்பி குவார்க்கு அங்க பொரியல கருத்து எடுத்தாங்க தம்பி சாமி 10 படி கம் ஓ ஐயா மூணாவது வருஷம் போட்டா கம்பு 10 எத்தனை மூட்டை விற்கிறாங்களோ 10 மூட்டையில 4 9 மூட்டை இதுல போட்டா கம்பியில போட்டா ஒரு மூட்டையை வித்து அந்த கால் செட்டு வந்து கொடுத்துரு என்ன காப்பாத்தி காட்டி தம்பி மஞ்ச காமல சாமி அவன் செத்துட்டா தம்பி கெட்டிக்கார ஆடு சாமி அம்மா கொடுத்து நல்ல கெட்டிக்கார நல்ல கம்பனார ஐயா கொடுத்து நல்ல சமயம் சொல்ல பேசுற சாமி அம்மா கொடுத்து தம்பி செத்துட்டா வேற வேலை தம்பி என் சாமி பயப்படாத ஐயா தம்பி சொல்லு கொடுத்து ஐயா என் தம்பி கொடுத்து இந்த என் தம்பி கிழிஞ்சல் சுண்ணாம்பு தெரியுமா சாமி கேள்விப்பட்டிருக்கா கிழிஞ்சல் சுண்ணாம்பு அது ஒரு சின்னப்படி மாவு எடுத்துக்கிறேன் சம்பா முளக்கா தெரியுமா ஐயா கேள்விப்பட்டிருக்கா சொல்லு அது ஒரு சின்னப்படி தூள் எடுத்துக்க ஒரு சின்னப்படி தூள் கள்ளிப்பால் தெரியுமா சாமி கொடி கள்ளிப்பால் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த கொடி கள்ளிப்பால் சின்னப்படி பிடிச்சிக்கையா எடுத்துக்கிறேன் அந்த கொடி கள்ளிப்பால்ல சாமி பால்ல இந்த மாவு 2 மாவு முளக்கா தூள் இந்த கிழிஞ்சல் சுண்ணாம்பு கொட்டி நல்லா 2 பேசிக்கிறேன் சாமி பேசிங்க நல்லா பொறுப்பா நல்லா பேசிக்கிறேன் நல்லா பேசிக்கிறேன் நல்லா பேசிக்க சாமி நல்லா கம்பெனி நேரம் சாமி பேசிக்கிறேன் 2 உண்டே செய்யுங்க 2 உண்டியா ரெண்டு உண்டே செய்த சாமி சாயந்தரம் வகுத்துக்கு தீனி தின்னுட்டு படுக்கிற பாரு அம்மா நான் பீ தின்றேன் தம்பி நான் சாப்பிட்டுட்டு படுக்கிறேன் ஆமா படுக்கும்போது சாமி படுக்கும்போது இந்த கண்ணு நல்லா புளுத்திக்க சாமி நல்லா பூத்திக்கிறேன் இந்த கண்ணுல ஒரு உண்டா இந்த கண்ணுல ஒரு உண்டா எல்லாம் வச்சு துணி போட்டு இருக்கு கட்டிக்கினேன் பிடிச்சு படுத்து தூங்கிடு சாமி பிடிச்சு அவுத்துட்டு படுறாங்க பொழுக்கு தெரியும் கண்ணு மஞ்சள் கமலம் நல்லா பைத்தியக்காரடா யாரோ என்னடா வைத்திய கண்டுபிடிச்சா அந்த கொட்டி மஞ்சள் காமலை மருந்து சொல்லிச்சா என்ன மருந்து எப்படி சொல்ற நம்மளும் தெரிஞ்சுக்கோ
கிழிஞ்ச சுண்ணாம்பு கண்டிப்பா கள்ளிப்பால் ஆ. ரவை எடுத்துக்கணுமா ஆ. ஒரு மிளகாத்தூள் மிளகாத்தூள் பெருபிடி பெருபிடி சின்னதா ஓடி சின்னபடி எடுத்துக்கணும் ஆஹா. எடுத்துக்கிட்டு அது நல்லா மூணுத்தையும் கொட்டி கொட்டி நல்லா அரிச்சு நல்லா நல்லா தேய்ச்சி ஆ. அது ரெண்டு உண்டி ஆக்கி ரெண்டு உண்டி ஆக்கி சாப்பிட்டு சாயங்காலம் தூங்குற பாரு ஆ. இந்தாண்டு ஒரு உண்டை உண்டை. இந்தாண்டு ஒரு உண்டை ஆ. நல்லா துணி போட்டு நல்லா கட்டிக்கிட்டு ஆஹா. தூங்கி ஆ. காலைல ஏஞ்சி பார்த்தா பழிச்சுன்னு தெரியுமா அந்த மாதிரி யார் சொல்லுது அந்த கொத்திய பரவாயில்லடா ஏன்னா கள்ளிப்பாடு எப்பேற்பட்ட கள்ளிப்பாடு மிளகாத்தூள் எப்பேற்பட்ட மிளகாத்தூள் நீ வந்து அப்புறம் என்ன இன்னொன்னு சுண்ணாம்பு கிள்ளி சுண்ணாம்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா பேசிட்டு ரெண்டு உண்டை வச்சு கட்டினா அந்த கண்ணு சுத்தமா நொய்யா போய் அழிவிடும்டா உனக்கு கண்ணு தெரியல உனக்கு மஞ்சள் கம்மல் நல்லா ஆகுமா என் வீட்டு கம்பளா வித்து வந்து காசு கொடுத்தா என் கண்ணு நொல்லியாக பார்க்கலாம் எல்லாம் இந்த கத்தி அடடா மஞ்சள் கம்பளி மருந்து சொல்ற நொல்லியாக பாக்குறேன் ஐடியா என்ன உனக்கடா கொடுத்தாங்க காசு சாமி ஓ கத்தி ஓ எப்படி அப்படியே நெல்லு வித்து தம்பி. கம்பு வித்து கொட்டை அங்க கொடுத்தாங்க பூரா பேர் காசு எனக்கு கொடுத்தாங்க பணம் ஏ, என் தந்தை தம்பி கொட்டை சாமி ஐயா பிள்ளைங்க ஆமா நல்ல மருந்து சொல்ற கேள் சாமி சொல்லு கொட்டை பயப்படாத ஐயா கண்டிப்பா ஏதாவது உண்மையா சொல்லு உண்மையை சொல்ற சாமி சொல்லு கொட்டை தம்பி சித்தாமுட்டி தெரியுமா உனக்கு சித்தாமுட்டி கேள்விப்படுகிறேன் சித்தாமுட்டி கொஞ்சம் கொஞ்சம் பேராமுட்டி கொஞ்சம் வேளாமுட்டி கொஞ்சம் இந்த ஊர்ல தேர் முட்டி அங்கன்னு கேளு ஐயா சரி கேட்டு வாங்கிக்கிறேன் எவ்வளவு அது இது மூணையும் ஒண்ணாக்கி சாமி மூணாக்கி இது மூணையும் ஒண்ணாக்கி ஒண்ணாக்கி. ஏல தம்பி ஓ. ஏல சாமி கடப்பார கம்பி இருக்கு தெரியுமா ஐயா நீ கேளுடா. கடுபார கம்பி அது நல்ல உலகத்துல காய வை உலகத்துல காய வச்சிடறேன் ஆமா அத கடப்பார கம்பி சாமி உலகத்துல காய வச்சு காய வச்சு. நல்ல சவ 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 சவன்னு பழுத்த பிற்பாடு எல்லாம் பழுத்த பிற்பாடு எடுத்து முறுக்குடா ஐயா கையால போட்டு முறுக்குதா முறுக்கிட்டேன் முறுக்குடா அதுல சாரி இறக்கும் ஆமா சாரி இறங்குவா அந்த சார அந்த மூணு இது சக்கில விட்டு மூணு சட்டில விட்டு முட்டி பேராமுட்டி தேர்முட்டி இது மூணு சக்கில போட்டு சாமி இந்த கடப்பால் கம்பி முறுக்கும் போது போது அதுல சாரி இறங்குச்சுன்னா அந்த சக்கில இந்த சாரை விட்டு ராவடுப்புல போட்டு வச்சிருந்து சாமி ராவடுப்புல போட்டு வச்சுட்டு ஒரு பாட்டில ஊத்தி வச்சுக்க ஊத்தி வச்சுக்கலையா கை பர்சன் சாயந்தரம் சாயந்தரம் அவள் தின்னக்கு காலையில இவள் தின்னக்கு சரி நல்ல ஐடியா இருக்கு மனோ ஓய் எவ்வளோ என்ன ஒருத்தி இப்பதான் உண்மையான மருந்து சொல்லிக்க வைத்தியம் ஆமா வேறா முட்டி நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன் வேறா முட்டி வேற முட்டி ஏர் முட்டி ஏர் முட்டி. ஏர் முட்டி ஆடு முட்டி இந்த மூணு நான் எடுத்துக்கிறேன் இந்த மூணு நான் எடுத்துக்கிறேன் நீ எடுத்துக்கிற இந்த கடப்பாரு இருக்கு பத்தியா கடப்பாரா இந்த கடப்பார கம்பி கடப்பார கம்பி எடுத்து எல்லாம் உலகத்துல விட்டு நல்லா பழுக்க 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 எடுத்து அது நீ எடுத்துக்க எடுத்து நல்லா பழுக்க 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 உன் கையால அது நல்லா பிசைஞ்சு நல்லா முறுக்கி முறுக்கி அதுல வர சாறு மட்டும் நீ எட்டுனுவா எடுத்து வந்து உன்கிட்ட கொடுக்க ஏண்ட கூட ஏண்டா அந்த கடப்பார கம்பி எடுத்து போய் உலகத்தை கொடுத்து நல்லா நல்லா பழுத்த பிற்பாடு என் கையால எடுத்து அதை முறுக்குனா சாரா வரும் யாரா வரா என் மாவோட கை புறம் போடும் ஏன் அந்த பேரை முட்டி தேர் முட்டி நான் ரெடி பண்றேன் நீ அந்த கடப்பார கம்பி நீ எடுத்துக்கோ கம்பி தூக்க மாட்டா எனக்கு என் வீட்டு காசுல போகுது அமைச்சரே அமைச்சிராவா யாரு என்ன குறைச்சி அமைச்சிரன்றா உபதி என்னடா குறைச்சி அமைச்சிரன்ற பூபதி நம்ம பேச்சு வேற ஒரு பேச்சா இருந்துச்சு யாரு பேச்சா இருந்துச்சு ஐயா நான் உண்மையான குலத்தி அல்ல என்னமா நீ குறைச்சி கூட அந்த மாதிரி பண்ணல நீ அந்த மாதிரி பேச மாட்டா குறைச்சி மாதிரி உண்மையான குலத்தி இல்லைன்ற ஐயா ஓ யாசன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலன் யாகத்தில் 16 வயது பெண்ணாய் பிறந்த என்னுடைய பெயர் திரௌபதி பாஞ்சாலி என்று குறிப்பார்கள் உரைத்தார்கள் அப்பேற்பட்ட திருவத மகாராஜருக்கு பெண்ணாக பிறந்து ஐவர் ராஜாக்களை திருக்கையாளம் ஐவர் ராஜாக்களை செய்து பொறாமை கொண்ட துரியோதனன் பாண்டவர்களை உண்மை இல்ல ராஜசூயாகம் செய்தார்கள் பாண்டவர்கள் அதுக்கு 100 பேர் வந்தாங்க 100 பேர் வந்தாங்க மண்டபம் குடிஞ்சு வரக்கூடாதா யாரும் அந்த துரியோதனா நிம்மந்த பாவனையா வந்துட்டா ஆமா அப்ப துரியோதன ஒருத்த அருகால் இடித்து திடீர்னு கீழே விழுந்து
அவர் ஒருவன் மட்டும் அல்ல அல்ல. அவர் விழுந்த உடனே அவருடைய தம்பிமார்கள் 99 பேர்களும் 99 பேர்களும் 99 பேர்களும் 99 பேர்களும் 99 99 99 99 எங்கேயாவது படிச்சாலும் 99 99 99 வராத ராவணன் என்ன பண்ணுது 99 பேர் செத்துட்டாங்க ஏமா 99 பேர்களும் திடீர் அப்ப உப்பரிகை மீது நின்று கொண்டிருக்கனா நான் என்ன சொன்னேன் மாமம்மா வந்தாங்க யார் எவரு ஒரு மாமாவோட முறைதானே குடித்து வரப்படாதா குருடன் மகனே குடித்து வரப்படாதா குருடன் மகனே ஒருத்தன் தான் விழுந்தான்னா மிச்சம் 99 பேர் விழுந்துட்டீங்களே 99 பேர் விழுந்துட்டாங்களே அந்த கண்ணை பெற்றது அத்தனையும் குருடான்னு கையை தட்டி ஓ நீங்க தலைமுள்ளதான் சொல்லு பார்த்தோம் இந்த பின்னாடி வந்தது 99 சொல்ல வீடு ஆமா அந்த கண் பதில் அத்தனை குருடா கையை தட்டி சிரிச்சிட்டா இத மனதிலே புறாவை கொண்ட துரியோதனன் மாண்டவர்களை வரவழைத்து பகடை ஆடி நாட்டு ஆட்சியத்தை பறித்து என்னை கொண்டு போய் 60ஆம் படி மேல் ஏற்றி அவன் தம்பி துச்சாதனன் விட்டு என்னை தொட்டு துகிலுரிந்தான். ஓ உடனே வருணா 32 குழுவிடங்கள் 8 ஆச்சாரிமார்கள் ஓடினேன் கத்தினேன் கத்தினேன், கதறினேன் கதறினேன், அழுதேன் அழுதேன், புரண்டேன் யாரும் கேட்கவில்லை. கேட்கவில்லை. கடைசி நேரத்தில் நேரத்தில் அண்ணா அண்ணா, நாராயணா நாராயணா, ஏ கண்ணா அண்ணா, கட்ட குழல் பிடித்து கண்ணிலான் சுத்தம் மகன் அவன் பட்டே துயில் உரியா பன்னிருந்த பாண்டவர்கள் வந்தாதல தகிரி கோவிந்தா அன்னைக்கு என் மகனோ வேறு யாரு காப்பார் அண்ணா 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 அண்ணன் கோபால கண்ணனை சுஜித்ததற்கு என்னுடைய அண்ணன் கோபால கண்ணன் எனக்கு மாலா துயில் கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினார் மறுபடி சூதாடி ராஜாக்களை மீட்டு ஏ பண்டவர்களை கொண்ட பண்டவர்கள் முடித்து ஓராண்டு அக்காத வாசம் எப்படி கழிப்பது என்று சௌமிய மகாமுனிவரை கேட்டதற்கு ஏ பண்டவர்களே அதோ விளையாட தேசம் போங்க மச்ச தேசம் போன பிற்பாடுதான் மச்ச உற்பத்தி ஆச்சு மச்ச தேசம் விளையாட தேசம் போங்க விளையாட மன்னனும் நீதி தவறாக அங்க மரபுரி தரித்து தர்மராஜா கங்கப்பட்டார் பீமாட்சி பலாயனாகுவோம் நல்லவர் அர்ஜுன மகாராஜன் வேடியாகவும் மிச்சம் 2 பேர் தாமக்கரத்தை தந்திர பரணாக ராஜாக்கள் உருமாறி அதற்கு நீ படிமாதாக சென்று அந்த நாட்டிலே மரபுரி தரித்து 1 வருஷ காலம் நீங்க தங்க வேண்டும் என்று சௌமிய மகாமுனிவர் சொன்னார். அதனால சிறுவர் கொண்ட பண்றவர்கள் எல்லோரும் மரபுரி ஏற்று ஆனா குடிமையா என்னுடைய அண்ணன் கோபால கண்ணனை அழைத்து கேட்டதற்கு அம்மா திரௌபதா இருங்க நீங்க விளையாட தேசத்தில் ஒண்ணு இல்லை ஐயா சரி சாரி அப்போ விளையாட தேசம் போகணும்னு சொன்னா இப்ப விளையாட தேசம் மழை இல்லாத வறட்சியா ரொம்ப வறட்சியா இருக்குது. நீ சென்று ஒரு கட்டுவ குருத்தியா அகஸ்தனா அப்படிப்பட்டவன் சென்று துரியோதனுக்கும் பானுமதிக்கும் காந்தாரிக்கும் குறிகளை சொல்லி சென்னலை பெற்று வந்து நீ தங்கக்கூடிய அந்த விளையாட தேசத்தில் விளைத்தான் கட்டு களமாக பட்ட மரம் பால்வடியும் பூக்காத மரம் பூ காய்க்காத மரம் காய் ஒரு கட்டு களமாகும் 12 மரக்காகும் வட்ட பாரதியின் நெல்விளையும் அப்படி என்று என்னுடைய அண்ணன் கோபால கண்ணன் எங்க அண்ணன் சொன்ன வார்த்தைக்காக அப்பேற்பட்ட பாஞ்சால மன்னனுக்கு மகளாக பிறந்த இந்த திரௌபதி நான் கட்டுவ புரத்தியா வந்திருக்க ஐயா நான் எதனா தவறா பேசியிருந்தா என்னை மன்னித்து விடுங்களை. நாங்களும் என்ன தவறா பேசுறேன் மன்னிச்சியம்மா தாயே. ஐயா நான் இப்படி பேசலன்னு சொன்னா என்ன உண்மையான பொருத்தி என்று நம்புவார்களா? நம்ப மாட்டார்கள். அதனாலதான் இப்படி பேசிட்டேன். ஆனா இருந்தாலும் அண்ணன் கோபால கண்ணன் இருந்தா உன்னுடைய தங்கை திரௌபதி உருவத்தை மாற்றி கட்டுவ பொருத்தியா வந்து விட்டார். அறிக்கை செய்த அண்ணனுக்கு ஆசனம் கொடுங்க.